We will be the best of future India. We will be the rest of better India. Oh, the art of righteousness, and that's the line of success. Good is the name we honor and love. Good is the flame we light in our hearts. வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். மாணவர்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கும் எங்கள் நலம் விரும்பி முன்னாள் INS திரு காளியண்ணன் ஐயா அவர்களையும் திரு சத்தியமூர்த்தி அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பு திரு ரவி அவர்களையும் எங்கள் எல்லா முடிவுகளுக்கும் சுதந்திரம் அளித்து மாணவர்களின் முன்னேற்றமே குறிக்கோள் என இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் தாளாளர் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் எங்களில் ஒருவராக இருந்து எங்களுக்கானவராய் இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களையும் CBSE தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களையும் என்னுடைய அன்பிற்குரிய மாணவ செல்வங்களையும் இருபால் ஆசிரிய பெருமக்களையும் இப்பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கு கொள்ள வருக வருக என வரவேற்கின்றேன். இத்தனை ஆண்டுகளின் உழைப்பிற்கான பலனை பெறப்போகும் மாணவ செல்வங்களின் உடலும் உள்ளமும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதற்கான நேரம் இது. மாணவர்களின் கல்வி சார்ந்த எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்று பார்த்துக் கொள்கிறோம். சோபனாகுமாரி அவர்களே மற்றும் சத்யமூர்த்தி சார் அவர்களே, பள்ளியின் PTA பிரசிடென்ட் சிலபாபு சார் அவர்களே, திரு ரவி சார் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, என் அன்பு மாணவ மணிகளே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன இவ்வளவு நேரம் எல்லா ஆசிரியர்களும் உங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கு, நீங்களும் என்ன பண்ண தாமதம்
மீண்டும் சொல்லிக் கொடுத்த அந்த நேரங்களை நினைவில் கொண்டு வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா வெற்றி உங்கள் துணையாக இருக்கட்டும். நன்றி. At the outset, I would like to extend a warm welcome to the respected chief guest of today, a former IMS Kalyanan sir. A warm welcome to you, sir, and it's a great honor to have you today with us, sir. I also welcome Mr. Satyamurthy from Satyam Book House. A warm welcome to the correspondent and secretary of the school. A warm welcome to the PTA president, the faculty, to Ravi Avagal from Hariyur, parents and students. So in the Varshatoda கடைசி மீட்டிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எஸ்பெஷலா நான் ஸ்கூலோட முன்னேற்றத்துக்கு எது நான் பிளான் பண்ணாலும் எனக்கு எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்ம டீச்சர்ஸ் தான். எந்த ஒரு டைமிங்கும் அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு, சண்டேஸ் ஒர்க் பண்ணலாமா, ஓகே. ஸோ டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ மண்டேலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அப்போ ஒரு 3 வாரம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாமா, ஓகே. அப்போ வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நான் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் எனக்கு பக்கபலமா இருக்கிறது நம்மளோட டீச்சர்ஸ் தான். ஸோ தேங்க்ஸ் a lot to all the teachers for their continuous support. ஆசிரியர்கள் மதிக்கும் பிரார்த்தனை கூட்டம். இருக்கிறேன், இல்போர்ட் பள்ளியில் படித்தோம், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் என்று நீங்கள் அத்தனை பேரும் கூறுவீர்கள் என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லை என்று கூறிக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் இங்க இருக்கும் பெற்றோர்கள் அத்தனை பேர் சார்பாக மாணவ செல்வங்களை வாழ்த்தி உங்களுக்காக நல்ல மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்று நானும் எத்தையம்மனையும் அருகில் உள்ள மாரியம்மனையும் பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம், ஜெய். நாங்கள் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை நெக்ஸ்ட் டே நாங்கள் செக் பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்கு அவங்க பண்ணுறாங்களான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்க. எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அவ்வளோ மார்க்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்ற அந்த கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெவலப் ஆகணும். அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பசங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டுவோங்க. 8 மணி கிளாஸ் இருக்குங்க, 6 மணி கிளாஸ் இருக்குங்க, மண்டே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. நல்லா பண்ணுவாங்க பசங்க, எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் எங்களுடைய மார்க் அந்த பையன் 40 மார்க்ஸ் தான் வாங்கிட்டே இருந்தாப்புல. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கடைசி எக்ஸாமில் 86 மார்க் வாங்கியிருக்காங்க. கிடையாது, ஊட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருந்து கூட நம்ம ஸ்கூலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு ஒரு அசெட்டு, உங்க குழந்தைங்க அசெட்டு, அதுக்கு நீங்க ஒரு அசெட்டு. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். பயாலஜிக்கல் இருக்கு. ஸோ டுகெதர் எழுதிக்கலாம். அந்த 5 மார்க்குக்கு நானும் டே 1ல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லாருமே இந்த மந்தோட அவங்க 10th எக்ஸாம்ஸை முடிக்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோல் இயர், இந்த வருஷம் ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷத்துல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லா பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. ஸ்கூல் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான பேரண்ட்ஸ். எது கேட்டாலும் எந்த விஷயத்துக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. உங்கள் எல்லாரோட எண்ணமும் என்னன்னா பசங்க நல்லா வரணும், நல்லா மார்க் வாங்கணுங்கிறது மட்டும்தான். டிசிப்ளின்டாகவும் இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு பேரண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தாட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவோம். ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டடம் நிற்கும். அதனால நல்ல 10th படித்தாதான் +2 காலேஜும் உங்களுக்கு நல்ல லெவலில் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். இங்கே உள்ள டீச்சர்ஸ் நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். இங்கே உள்ள டீச்சர்ஸ் மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே இல்லை. நல்ல ஸ்கூல், A கிளாஸ் பிள்ளைங்க 3 பேருமே நல்லா படித்து நல்ல லெவலில் இன்ஜினியரிங்காக இருக்காங்க. 70,000 சேலரி வாங்குறாங்க. ஒருத்தர் நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. நல்ல காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. நீங்கள் எங்களுக்கு +2 நல்லா படிச்சாங்க. இந்த காலேஜ் வாங்க, இந்த காலேஜ் வாங்கன்னு நீங்கள் எந்த காலேஜுமே பேரண்ட்ஸ் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்கள் நல்லா படிங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, இங்கே உள்ள பேரண்ட்ஸ் யாருமே கஷ்டப்படாதவங்க யாருமே 100க்கு 80% எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். யாருமே ஏசி உள்ள உட்காந்து யாருமே ஃபீஸ் கட்டுறவங்க இல்லை. அதனால அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் கடன் வாங்கி கட்டுறாங்க.
லேண்ட் இருந்தா கூட அடமானம் வச்சு கூட உங்களுக்கு ஃபீஸ் படிச்சா நல்ல முறையில் இந்த மாதிரி மேஜையில் வந்து உட்காரலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து நம்மளை யாருமே கணக்கே சொல்ல மாட்டாங்க. அதனால நல்லா படிங்க. உங்கள் மைண்டில் வந்து படிப்பு 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 மட்டும்தான் இருக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யாரா இருந்தாலும் நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை பிறந்துச்சுங்கிறப்ப ரொம்ப அளவில்லாத சந்தோஷப்படுவாங்க. அதை காட்டிலும் இப்போ இந்த ஸ்கூல்ல வரும்போது டீச்சர் சொல்லுவாங்க, இந்த பையன் 80 மார்க் வாங்கியிருக்கான் 95 வாங்கியிருக்கான்னு சொல்லும்போது எல்லாராலையும் பாராட்டும் போது அந்த பெருமை வந்து 100 மடங்கு 1000 மடங்கு பெருமைக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். நான் என் பையனுக்கு வீட்டில் சொல்லுவேன், டீச்சர் சொன்ன மாதிரி பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி டிவி ஆஃப் பண்ணுறதோ ஃபோனை ஒழிச்சு வைக்கிறதோ இல்லை. தம்பி இங்கே தான் ஃபோன் எல்லாமே வந்து பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாராச்சும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சொல்லுங்க. அதனால பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி கேளுங்க. அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஆசிரியர் தான். ஒரு சின்ன அவரை வெளியே நம்ம நட்டு வைக்கிறோம்னா படிச்சுட்டு வரும்போது 0 மார்க். அப்புறம் அம்மா அப்பாவை ஒரு நாள் டீச்சர்ஸ் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பையன் படிக்கிறதே இல்லை, அவன் வந்தா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கெடுத்துருவான், அதனால நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பையன் அதுக்கப்புறம் போய் அம்மா ஏம்மா என்னை ஸ்கூலுக்கு வர வேண்டாம்ங்கிறப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, அப்படி கிடைக்கணா, நீ நல்லா படிக்கிற அதனால வீட்டிலே இருந்துக்கோ, ஸ்கூலுக்கு வர வேண்டியதுலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே இருந்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் கொடுத்த லெட்டர் அந்த வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு 8ஆவது படிக்கிற அளவில் வந்தாங்க. அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்கும்போது, உங்கள் பையனை மாதிரி முட்டாள் யாருமே இல்லை, படிக்கிறதே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அதை கூட அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மாவுக்கு சொல்லாமல் மறைச்சி, நீ நல்ல பையன் நல்ல அறிவாளி வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. எவ்வளோ பெற்றவங்க வந்து பையனை இது பண்ணுறாங்க. அந்த பையன் யாரும் இல்லை, நம்ம காமராஜர், அறிஞர் காமராஜர் தான். அப்ப காமராஜர் இப்ப கல்வி கண்டிருந்து எவ்வளவு ஸ்கூலு படிப்புன்னு என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கே நம்ம பண்ணணும். நம்ம இவ்வளவு தப்பு பண்ணியும் பேரண்ட்ஸ் நம்மளை மதிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா மனசுலையும் பேரண்ட்ஸ் மனசுலையும் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆசை கனவுகள் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி கஷ்டத்தை பொறுத்து பசங்க உங்க பொண்ணுங்களும் நல்லா படிச்சு முன்னேறின மாதிரி நீங்களும் நல்லா நல்ல ஸ்டேஜ் ஸ்பீக்கரா மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி பந்தயத்துல எங்க நீங்க நின்றுட்டாலும் அதோடைய இது வந்து உங்களை தான் சேரும். ஸோ ஓடிட்டே இருக்கிற குதிரை மட்டும்தான் நிச்சயம் வெற்றி பெறும். So I would like to call upon the Kaushika along with the parents. Sri Sadhana, please get ready now with your parents. Come, you can share a few words with your parents and your friends. Like what kind of effort you have put in until today, or what is your target for this year? Actually, இவங்க என்ன சொல்லணும்னா, இவங்க சிஸ்டர் வந்து இவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து 12th ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருந்தாங்க. 590 சம்திங் வாங்கியிருந்தாங்க. அந்த வருஷம் நான் கேம்பஸ் நம்ம வீட்டுக்கு போகும்போது அவள் இப்போ தான் 6th or 7th படிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவள் 7th standard 6th standard. அப்போவே என்ன சொன்னான்னா, நான் 10th வரும்போது நானும் என்னோட சிஸ்டர் மாதிரி நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு ப்ராமிஸ் பண்ண போனேன். ஓகே, ஸோ அப்போதுலேருந்து நான் ஸ்டார்ட் பட் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஓகே, எல்லோரும் குடும்பத்திற்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசணும்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தான் படிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் படிக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொபைலை வீசிடுங்க. இது யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது உங்களை யூஸ் பண்ணால் வாழ்க்கை போயிடும். இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சா எல்லாமே நல்லா படிக்கலாம்.
படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எவனும் கிடையாது, யாரும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களோட திறமையை வெளியெடுத்து வரல, நீங்க உங்களுக்குள்ளே அடக்கிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையானாலும் டீச்சருக்கு சொல்லுங்க. பாதி பிரச்சனை எதுல முடியுதுன்னா டீச்சர்ஸுக்கு உங்களுக்கு பிரச்சனை சொல்லாததான் ஃபர்ஸ்ட். உங்களோட எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, ஒரு கொஸ்டின் கேட்கறதுனா தெரியாதுன்னு அப்படியே விட்டுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்குறீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை படிக்கிறீங்க. ஆனா அதே கொஸ்டினை டீச்சர்ஸ் கிட்ட ரிப்பீட் பண்றது இல்லை யாரும். ஒருத்தராவது இருந்தால் கேட்டீங்களா? ஒருத்தர் ஒரு சந்தேகம் கேட்குறீங்களா? யாரும் கேட்கறது இல்லை. வீட்டுக்கு வந்தா மொபைல் எடுக்கிறீங்க, மொபைல் யூஸ் தான், ஆனா நீங்க பயன்படுத்தினா முடிஞ்சது வாழ்க்கை. என்னைக்கும் இந்த வருஷம் எல்லாமே நல்லா விதியம், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க. வாழ்க்கையில எல்லாம் ஒரு தடவை தான் வரும், இந்த 10th ஒரு தடவை தான் வரும். இந்த வாழ்க்கை விட்டீங்கன்னா அடுத்தது உங்களை யாரும் தூக்க முடியாது. உங்க பேரண்ட் உங்களை நம்பி தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு மார்க்ல தான் உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஒரு மார்க் அதிகமா கம்மியா எடுத்தோம்னா உங்களோட பேரண்டோட காசு அதிகமாகும், அது மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு மார்க் கம்மியாகும் போது உங்களோட பேரண்டோட காசு அதிகமாகும் காலேஜுக்கு போகும்போது. அதனால நல்லா படிங்க, முன்னேறுங்க, வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அருமையான பேரண்ட், ரொம்ப வருஷமா பசங்க இங்க படிக்கிறாங்க, எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு ஸ்கூலுக்கு. தேங்க்யூ சோ மச் சார். ஐ கால் அப்பான் ஸ்ரீ சாதனா along with the pet sir. நான் மார்க் எடுத்துட்டேன்னா என் டீச்சர்ஸ் தான் காரணம். நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்ரீ சாதனா வந்து திருப்பூர். அவங்க வந்து பிகினிங் இந்த லாஸ்ட் இயர் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க, 9th வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க 10B ஒரு செக்ஷன்ல இருந்தாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் இவங்களை வந்து 10A ப்ரமோட் பண்ணோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்ல இவங்களும் இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட் அண்ட் தி பேரண்ட்ஸ் as well. And next we call upon Mercy. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் Mercy. Next, Krishna Tarani. Come forward, teachers. You can stand here. Krishna Tarani, your hands up. Please come to the stage. So, in spite of many difficulties and challenges, the one of the Romba hardworking, Nalla improvised vandirukanga. So, congratulations to Krishna Tarani. Father is unwell, but ஆனாலும் கூட அதெல்லாம் நினைக்காம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ல இருக்காங்கன்னா, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கிருஷ்ணா தாரணி. And now I call upon Nidhu along with the parent. நம்ம ஸ்டாஃப் நிரோஷா மேடமோட பொண்ணு. She is facing a lot of challenges in her health, but she didn't give up. She's doing her best. So congratulations to Nidhu. And finally Lokesh, நம்ம ஸ்டாஃப் சித்ரா மேடமோட பையன். What are you doing? Lokesh. Congratulations. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும். இவங்க 6 பேரால் மட்டும்தான் நீங்கள் கன்டினியூ பண்ணால் அவங்க வந்து எஜுகேஷன் ஃப்ரீ. அப்படிதான் வந்து இத்தனை வருஷமும் சார் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ முதல்ல வந்து உங்கள் அம்மாவோட கைகள் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம மைண்டுக்கு வர்றது என்னன்னா தியாகம்.
ஆனா சிங்கிள் பேரண்டா நின்று லைஃப்ல நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அம்மாக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அன்பை வந்து நீங்க புரிஞ்சிட்டாலும் அது வந்து நீங்க அது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து உங்க அம்மாக்களை அழ வச்சிருக்கீங்க. நிறைய பேர் எங்ககிட்டயே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே வந்து அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷனையுமே அப்படி வரப்பட்ட அம்மாக்களுக்கு நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க வந்து நல்ல பிள்ளைங்களா இருப்போம். அம்மாவோட கேட்டுக்கலாம். நீங்க நன்றி சொல்லணும்னாலும் நீங்க சொல்லலாம். அப்பானாலே ஒவ்வொரு வீட்லையும் லைஃப்லையும் நமக்கு வந்து இந்த ஒரு கட்டத்துல நீ ஃபேமிலியை ரன் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. லைஃப்ல வந்து நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கணுங்கிறது மட்டும்தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா இங்க இருக்கிற எத்தனையோ பேர் படிக்கும் போதே அம்மா அப்பாவை அழைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட வேற எதையும் ஒரு கடனை வாங்கிட்டு இருக்காங்க. வெளியில எல்லாமும் உங்களுக்காக தானே பண்றாங்க. நிறைய அப்பா அம்மாக்கள் வெளியில என்னோட பையன் இப்படி இருப்பான், பொண்ணு இப்படி இருப்பாங்க மாதிரி அம்மா அப்பாவை உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பந்தந்தான் கொடுப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பண்டம் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகையில் பாகைய பிடிச்சு நடந்தார். அழகாக அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அம்மாக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல வீட்டுல அப்பதான் பார்த்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். நிறைய சாக்ரிஃபைஸை எத்தனையோ அம்மாக்கள் இந்த ஸ்கூல்ல நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூல்லே எத்தனையோ பத்திரமா பார்த்தார். வாக்கப்பட்டு மகமோக ஏம்பி ஏம்பி அழுதார். சித்திரம் போல அம்மாவை பத்திரமா பார்த்தார். வாக்கப்பட்டு மகமோக ஏம்பி ஏம்பி அழுதார். ஆச்ச வந்து படுத்தாலும் ஆத்திரதான் திண்டதில்லை. நல்ல சோறு ஒரு நாள் எங்க அப்பா உண்டதில்லை. ஆச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை. நல்ல சோறு ஒரு நாள் எங்க அப்பா உண்டதில்லை. கை நீட்டி கேட்டால் கடவுளும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டால் கடவுளும் வாங்கி தருவார். அவர் காசு பணத்தை தேடி தேடி பொறுத்துக்கிறாங்கன்னா கருப்படைஞ்சு போனாரு. ஒவ்வொரு அப்பாவும் பிடிச்சு நடந்தார். பெரு அழகாக மாறும்.
ஆசைப்பட்டு கொஞ்சம் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இது வரைக்கும் நிறைய பண்ணிருக்கீங்க நாங்கள் சந்திச்சிருக்கோம். பட் அது எத்தனையோ பேரை நீங்கள் அதுக்காக அழுதுட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை இதுக்கு மேலே ரிப்பீட்டே பண்ணாதீங்க. அப்பா அம்மாவை எக்காரணத்தை கொண்டும் அழ வைக்காதீங்க. பார்த்துட்டு இருக்கேன். அப்பா கைய பிடிச்சு நடந்தா உங்க வீட்டை விட்டு கிளம்பி வரவே முடியல. அழகாக ஸ்கூலுக்குள்ள என்ற ஆன உடனே அந்த கேட்டுக்கிட்டே அவங்களுடைய வழியை எல்லாமே விட்டுட்டு உள்ள வராங்கன்னா அதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அவங்கள நம்பி இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க அப்பா அம்மா கிடையாது நீங்க ஒரு நல்ல பொசிஷன் இருக்கும்போது எனக்கும் அது ரொம்ப பெருமையா இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு டீச்சர்ஸை பிடிச்சு நடந்தா உங்களுக்காக இது அழகாக மாறும். அது பெருமை இல்லாம கூட இருக்காங்க. கொஞ்சம் போது நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருந்தாலே கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலையுமே மற்றவங்களுக்கு பசங்க அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை இதுல உங்க பசங்களுக்கு விட நாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி எங்களோட All the best. May God bless you too. We call Vasudevan sir here. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கற்றலில் தெளிவு கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். அதாவது கற்று தெளிவது கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. அந்த பட்டறிவை மேற்கொண்டு வந்த இந்த பெற்றோர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல புத்தகங்கள் சில சிறந்த நண்பர்களை போன்றவர்கள். அவை உன் கற்றலை இனிமையாக்குவதோடு உன் எதிர்கால வாழ்க்கையை எளிமையாகவும் வாழ வழிவகுக்கும். நீ செல்கின்ற பாதை சுலபமானது என்றாலும் அது உன் பாதை அல்ல, அது பிறரின் வழிதான். உனக்கான வழியை நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். நான் அடிக்கடி மாணவர்களிடம் சொல்கிறேன், சாதனை என்பது வித்தியாசமாக செய்தால்தான் சாதனை. 10 பேர் ஒரே மாதிரி செய்தால் அதற்கு பேர் வேதனை. அப்பொழுது என் மாணவர்கள் சொல்கிறார்கள், சார் 10 பேருமே வித்தியாசமாக செய்தால் என்ன, அது எங்கள் குலத்திற்கே மிகுந்த சாதனை என்று சொல்கிறேன். அத்தகைய மாணவர்கள் நம்மில் இருக்கிறார்கள், இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது. அந்த எண்ணத்தில் பயம் என்ற அந்த ஒன்றை தூக்கி எறியுங்கள். அது அனைவரிடத்திலும் இருக்கிறது. உனக்கான தேர்வை நோக்கி பயணம் கொள்ளாதீர்கள். அதாவது அந்த பயத்தில் பயணம் கொள்ளாதீர்கள். ஆங்கிலத்தில் ஃபியர் என்று அதை அழைக்கிறார்கள். அதற்கான மீனிங்கும் உண்டு. அதில் 2 பொருள்களும் உண்டு. ஒன்று, forget everything and run, or face everything and race. The choice is yours. அது ரெண்டுமே உங்க கையில் தான் இருக்கு. அதில் முதல் ஒன்றை விட்டுவிடுங்கள், இரண்டாம் ஒன்றை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வெற்றி உங்கள் கைகளில். நமது ஐயா அருமையானது ஒரு விளக்கத்தை கூறினார். அவரது அனுபவம் தான் பட்டறிவு. நான் 2012 இங்கே சேர்ந்த பொழுது அந்த வலுவூட்டல் உந்துதலுக்கு வேண்டி மாணவர்களுக்கு ஒரு சிறு
கவிதைகளை எழுதினேன். அதில் ஒரு கவிதை ஐயாவின் பேச்சிலிருந்து எனக்கு தென்பட்டது. மாணவர்கள் கொஞ்சம் கவனிக்கவும். நீ சென்று வா, நின்று விடாதே, நின்றால் நின்றவிடத்தில் சென்றவிடம் தோற்றுவிடும். பிறரை புகழ்ந்திடே, இகழ்ந்திடாதே, இகழ்ந்தால் இகழ்ந்த இடத்தில் புகழ்ந்தவை இகழ்ந்துவிடும். நீ நினைத்திடு, மறந்திடாதே, மறந்தால் மறந்த இடத்தில் நினைத்தவை நிலைத்துவிடும். ஆகவே நீ தேர்ந்தெடு, உன் தேடலின் எண்ணல்கள் தேராத மரக்கிளையின் அச்சிறு கட்டை அளவானாலும் சரி, அச்சிறு கட்டை தான் தேரோட்டியின் மிகப்பெரிய ஆயுதமாக விளங்கிவிடும். ஆகவே மாணவர்களே, கல்வி ஒன்றுதான் நம் எதிர்காலத்தில் நம்மில் முதுகெலும்பாக நம் பின்னே தொடர்ந்து வரும். பெற்ற தாய் தந்தையினர் கூட அவர்கள் இருக்கும் வரைக்குதான், ஆனால் நாம் இறக்கும் வரைக்கும் கல்வி ஒன்றுதான். அதை நினைத்து இதுவரைக்கும் இல்லாமல் போனாலும் இதற்கு மேல் கண்டிப்பாக நீங்கள் முயற்சியுங்கள். இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் எங்கள் நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று அனைத்து பெற்றோர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசி என்கின்ற அந்த நம்பிக்கை, இந்த இரண்டும் நிச்சயம் நம் மாணவர்களை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று இப்பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயம் வெற்றி தேடித்தரும். நம்புவோம், கைப்பிடிப்போம், மாணவர்களை உற்சாகப்படுத்துவோம். இங்கே இத்தனை சிறப்புகளையும் ஒன்றே இணங்க கண்டுகொள்ளும் வகையில் இன்று இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு காளியண்ணா ஐயா அவர்கள் IMS அவர்களையும், திரு சத்தியமூர்த்தி சார் அவர்களையும், மேலும் பள்ளி தாளாளர் திரு தெய்வ சிகாமணி சார் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் திரு செட்டபாபு சார் அவர்களையும், மற்றும் நம் பள்ளியின் தாளாளர் திரு ரவிக்குமார் சார் அவர்களையும், முதல்வர் சந்தியாமன் அவர்களையும், மற்றும் இந்த பகுதியிலே சிறந்து விளங்குகின்றது என்றால் அது இந்த எத்தையம்மன் ஆசீர்வாதம் என்று அழைக்கிறார்கள். அங்கிருந்த எத்தையம்மன் இங்கு நேரில் வந்து ஆசீர்வாதம் வழங்குவதற்கு தயார்படுத்திக் கொண்டுள்ள திரு ரவிக்குமார் சார் அவர்களையும், மேலும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், இங்கு திரளாக கலந்து கொண்ட நமது அன்பு பெற்றோர்களுக்கும் நன்றியை கூறி, மேலும் ஒன்று அனைவரையும் காட்டிலும் ஆங்கங்கே நமது பள்ளியில் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்று அழைக்கின்ற சில ஆசிரியர் பெருமக்கள் திரு கணேஷ் சார், யஸ்வந்த் சார், நிதிஷ் சார், ரித்திக் சார் மற்றும் சுரேஷ் சார், கணேஷ் சார் மற்றும் ஆசிரியர் பெருந்தொகைகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அனைவரும் ஒரு நிமிடம் கூட அவர்களுக்காக ஒதுக்காமல் அனைத்து மாணவர்கள் பக்கமும் ஒதுக்கி அவர்களை பாதுகாத்தார் என்பதை நான் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த விழாவினை சிறப்பித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்ட திராவிட உத்கல வங்கா. Start clapping, children, and thank our respected chief guest for his presence today.